ராஜ்குமார் உடனே அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, காதலுடன் சொல்லி ஒரு படம் முரளி தேவயானி சொந்தமா ஆமா பண்றாங்க. பண்ணாங்க. அதில தேவயானி ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். ராஜ்குமார் முன்னாடி வேற படங்கள் எதுவுமே வரலன்னு சொல்லி, கடன் நிறையா வாங்கி இந்த படம் பண்ணாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல. ஆனா சிறந்த கதையம்சம்ல குடும்ப படம்னு சொல்லி அதுக்கு ஒரு விருது வாங்கினார். ராஜ்குமார் வாங்கினாரு. படம் போகல. நிறைய லாஸு. வேற வழியில இந்த கடன்லாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலை தேவயானி மேல தான் தலைமையில உழுவுது. அவங்களுக்கு பட ஹீரோயின் வாய்ப்பும் கம்மியா வருது. அப்படி குறையுது. வேற வழி இல்ல. இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பணம் வாங்கின இடத்துல குடுக்கணும். நம்ம நம்ம கௌரவத்தோட வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில நம்ம விரும்பி கல்யாணம் பண்ண ராஜகுமாரனுக்கு பேரு டேமேஜ் ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்ப படாத பாடுபட்டு அப்புறம் டிவி சீரியலுக்குள்ளலாம் நடிக்க போறாங்க. கிடைச்ச கேரக்டர் ஆக்ட் பண்ண போறாங்க. சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வட்டி கட்டுறதுக்கும், அந்த கடன் அடைக்கிறதுக்குமே சரியா போது. ராஜகுமாரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் டைரக்ஷன் வாய்ப்புகள்லாம் பெருசா வரல. விண்ணுக்கும் மண்ணுக்குமே நீ சூப்பர் குட் ஃபிலிம்ஸே நீ கவுத்து விட்ட. உனக்கு எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் இந்த படம் எதுவும் பண்ணல. பெரிய நடிகர் அவர்னு நினைச்சாரு. அதுவும் அவரால ஒண்ணும் பண்ண முடியலைங்கும்போது, தேவயானி அவங்களுடைய முழு உழைப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி தான் கடன பூரா அடைச்சாங்க.